ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். வீடியோக்குள்ள போறக்கு முன்னால ஒரு சின்ன நோட்டிபிகேஷன். சப்போஸ் இந்த சேனலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இதுக்கான பேக்கப் சேனலோட லிங்கை கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலுக்குள்ள இந்த சேனல்ல இருக்க வீடியோஸ்க்கோ ஏதாச்சுனாலும் அதுக்கப்புறம் நாங்க அந்த சேனல்ல தான் வீடியோஸ் போடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம போன தடவை நடந்த மிஸ்டேக் இந்த தடவை நடக்காம பாத்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க எனக்கு. அப்புறம் இந்த சேனல் கிரியேட் ஆனது 30 மேல வரமே வந்த ஒரு வருஷமே கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் நம்ம 29,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ல தான் இருக்கோம். அதனாலதான் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவில் ஒன் பீஸோட எபிசோட் 210 பார்க்க போறோம். எடுத்ததும் சில்வர் ஃபாக்ஸ் ஃபாக்ஸி த மெர்சிலெஸ் இன்டர்ஃபரன்ஸ்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. எட்டமே மிசு இப்பதான் மேட்ச் சூடு பிடிக்க போகுது. ஏன்னா அங்க தடைய கோரல்ஸ் இருக்கு. இப்ப ஃபர்ஸ்டா லீட் எடுத்து போறது கியூட்டி வேகன். அதுக்கு பின்னால ஸ்ட்ரா ஹெட்ஸ் வராங்கன்பா. லூஃபி முன்னால இருக்க கோரல்ஸை பார்த்துட்டு இதனா சாப்பரோட கொம்புகள் போல இருக்குன்பா. சாஞ்சி இது ஏன் இவ்வளவு நீளமா இருக்கு, முதல்ல ஏன் மேல வந்திருக்குன்னு கேட்பான். நாமி மட்டும் தான் அது ஒரு டிஃபரெண்ட் டைப் ஆஃப் அலையை உருவாக்குறத நோட் பண்ணிருப்பா. நாம இதுக்குள்ள போறது நல்ல ஐடியாவா பல்லின்பா. போஷ் எதுக்காக இந்த ரேஸ் இவ்வளவு நேரமா இருக்குன்பா. கட்டோஃபி மோண்டா நம்பிதான் இருக்கும்பா. இட்டமே மிசு எங்க பாஸ் இப்ப என்ன மாதிரியான இன்டர்ஃபரன்ஸ் ஐடியாவோட வந்திருக்காரோன்பா. இது எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு பாத்துட்டு இருக்கும் போது இட்டமே மிசு ஸ்ட்ரா ஹெட் ஸ்லோ ஆயிட்டாங்கன்பா. ஹோசா பேன் நாமி பெடல் போடாம இருக்கீன்பா. நாமி நம்ம அங்க போறதா இல்லைன்பா. அண்ட் சாஞ்சிக டைமே என்ன ஃபாலோ பண்ணுன்பா. இட்டமே மிசு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி கியூட்டி வேகன் தான் ஃபர்ஸ்ட் போவாங்க போலேன்பா. அவங்க ஒன்ஸ் அந்த கோரல் ரீஃப் கிட்ட போகும்போதே அப்படியே மாட்டிருப்பாங்க. சுத்தி அடிச்சு அப்படியே வந்த வழியாவே தாட்டி விட்டுரும். இட்டமே மிசு என்ன அப்படியே பின்னால வந்துட்டாங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்பான். போஷ் என்னாச்சுன்னு பார்க்கும்போது நாமி நான் தான் அந்த அலைகள் வித்தியாசமா இருந்துச்சுன்னு சொன்னேன்லன்ட்டு இப்ப ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுங்கன்பா. உசப் சரிங்கபா. நாமி சாஞ்சி நீ இந்த வேகமாவான்பா. போஷ் மோண்டா கிட்ட திரும்ப ட்ரை பண்ணலான்பா. இட்டமே மிஸ் என்ன ஸ்ட்ரா ஹெட்ஸை சேர்ந்தவங்க ரொம்ப வேகமா உள்ள போறாங்கன்பா. இந்த இடத்துல ஃபாக்ஸி ஸ்மோக் ஸ்கிரீனை போட்டு விட்டுருவான். எல்லாருக்கும் பாக்குறக்கே சிரமமா இருக்கும். இட்டமே மிஸ் அவ்வளவுதான் ஸ்ட்ரா ஹெட்ஸ் காலின்பா. பார்த்தா கியூட்டி வேகன் தான் திரும்ப வெளியே வரும். ஃபாக்ஸி ஆபரேஷன் ஒயிட் அவுட் சக்சஸ் ஆயிடுச்சு. கண்ணு தெரியாம இந்த கோரல் மேஸை தாண்டி எப்படி போறீங்கன்னு பாக்குறான்டான்பா. ஹேம்பர்க் அப்படியே புடுங்கி இருப்பீங்கன்ட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருப்பான். பார்த்தா அவங்க எப்போ தாண்டி போயிருப்பாங்க. ஃபாக்ஸி எந்த பிரச்சனையும் இல்லாம எப்போ தாண்டி போயிட்டாங்களான்ட்டு வாயை பொழந்திருப்பான். ஹேம்பர்க் நினைச்சன்ட்டு சிரிப்பான். இட்டமே மிஸ் அவங்க பாட்டுக்கு என்ன அவ்வளவு ஸ்பீடா போயிட்டு இருக்காங்க அந்த கோரல் மேஸ்ல. அப்படியே கியூட்டி வேகனை பார்த்தா அவங்க உள்ளம் கூட வரலையன்பா. உசாப்பே என்ன நம்ம பாட்டுக்கு வேகமா போறோம், என்னாச்சு நாமின்னு கேட்பான். நாமி இப்பதான் அந்த அலையை பத்தி சொல்லுவா. உன்னால வேர்ல்பூல் இருக்குல்ல, அதோட தான் இந்த ரீஃபை சுத்தி வேர்ல்பூலா வந்துட்டு இருக்கு. நம்ம சரியான அலையோட்டத்தை தேர்ந்தெடுத்தா நம்ம என்ன செஞ்சாலும் செய்யாட்டியும் அதுவே நம்மள கரெக்டா கொண்டு போய் சேர்த்துரும்பா. உசாப்பன் சாஞ்சி புகழ்ந்து தள்ளுவாங்க. ஃபாக்ஸி தான் ரொம்ப கடுப்புல இருப்பான். இட்டமே மிஸ் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்காங்க. ஆனா இப்ப லாங் ரிங் இருக்கே, அதுல எப்படி தப்பிப்பாங்கன்பா. உசாப் இந்த பாயிண்ட்ல அலறி இருப்பான். என்னடா லாங்குன்னு எல்லாத்தையும் லாங்காவே சொல்றீங்க, இதுல இருந்து இப்ப எப்படி தப்பிக்கிறது நாமின்பா. நாமி இம்பாக்ட் டைல பயன்படுத்துன்பா. அந்த அவளை கையில வச்சு முன்னால நீட்டுவா. உசாப் இது எப்படி உன் கைக்கு கிடைச்சதுன்பா. நாம இதை பயன்படுத்துறா இல்லைன்னா மாட்டிப்பான்பா. உசாப் ஆனா ஷோல்டர் வலிக்குமேன்பா. நாம இந்த சிச்சுவேஷன்ல ஷோல்டர் முக்கியமா உயிர் முக்கியமான்பா. சாஞ்சியன் லூஃபி பண்ணடான்பானுங்க. உசாப் ரொம்ப அருமையான வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்கன்ட்டு பண்ணுவான். ராபின் ட்ரியன்ட் ஆஃப் லியோஸ் பண்ணுவா. இப்ப இம்பாக்ட் டைல பயன்படுத்துங்கப்போ. உசாப் கடுப்போட தான் யூஸ் பண்ணுவான். இது மூலமா ஜம்ப் அடிப்பாங்க. பட் டிராஃப்டோட முன்பகுதி உடஞ்சிருக்கும். அவங்க அந்த லாங் கேப்லயே மாட்டிருப்பாங்க. இதனால இட்டோமி மிஸ் அவங்க டிஸ்குவாலிஃபை ஆகுறாங்கன்பா. சாஞ்சி நாமி கிட்ட நாங்க வரலாம் பவால நீங்க ரேஸ் ஜெயிங்கன்பா. அவங்க நாங்க பாத்துக்கிறோம்பாங்க. இட்டோமி மிசு இப்ப பேரல் டைகர் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. யார்கிட்டையும் தோத்து போகாத கியூட்டி வேகன் இப்ப காலியான்பா. கட்டப்பி நம்ம தான் அவங்களை குறைச்சு மதிப்பிட்டோம் போலன்ட்டு போஷ் கிட்ட டைட்டா புடிச்சுக்கன்ட்டு கட்டப்பி மோண்டாவோட ஒண்ணு சேருவான். 2 ஃபிஷ்ஷா கம்பைன் ஆகி வேகமா போவாங்க. இட்டோமி மிசு அவங்க போகிற வேகம் இன்ஜின்ல இருந்து வர போல இருக்குன்பா. பார்த்தா செம்ம ஸ்பீடா போவாங்க. இட்டோமி மிசு ரேஸே பாதி முடிஞ்சுது. பேரல் டைகர்ல இருக்கவங்க டெஸ்பரேட்டா பெடல் பண்றாங்கன்பா. உசாப் எந்திரிச்சிட்டு எங்க இருக்குன்பா. நாமி வந்து துடுப்பு போடுன்பா. ராபின் உன் கை திரும்பி இருக்கு பாருன்பா. உசாப் நடிச்சிட்டு இருந்தவா ஐயோன்ட்டு எந்திரிச்சிருப்பான். ராபின் முன்னால இருக்க பலகையை பாப்பா. நாமி பார்த்துட்டு ரைட் சைட் போடுமா போவாங்கன்ட்டு அந்த போர்டே உடச்சு போட்டிருப்பா. இட்டோமி மிசு எங்க பாஸோட ஆபரேஷன் லைட் டு தெம் ஃபெயில் ஆகி போச்சுன்பா. இந்த பொண்ணு யாரு எதை சொன்னாலும் நம்ப மாட்டா போலேன்பா. நாமி போடா வெண்ணைன்பா. இட்டோமி மிசு அவளோட வாயும் ஓவரா இருக்கு. இப்ப பேரல் டைகர் தான் ஃபர்ஸ்ட் இருக்காங்கன்பா. இதுக்கப்புறம் லாங் வேவ்ஸ்ல மாட்டுவாங்க. அது வானம் வரைக்கும் போகும்லாம் சொல்லுவாங்க. உசாப்பே இதை பார்த்துட்டு இதெல்லாம் நேச்சுரல் பெனாமெனா தானான்பா. இதுக்கப்புறம் ஃபாக்ஸி ஹேம்பர்க பேர மாதிரியும் அவன் உடம்பு முடியாத பாட்டி மாதிரியும் நடிச்சுட்டு உங்க போட்ல கூட்டிட்டு போய் காப்பாத்துங்கன்பா. நாமி சட்டையே பண்ணிக்க மாட்டா. இட்டோமி மிசு இந்த பொண்ணு என்ன இவ்வளவு இதயம் இல்லாதவளா இருக்கான்பா. நாமி நான் நடிப்புக்கெல்லாம் மாட்ட மாட்டேன்டா பைத்தியக்காரான்பா. இட்டமே மிஸ் இந்த பொண்ணு வாயும் சரியில்லைன்பா. இந்த இடத்துக்கு கியூட்டி வேகனும் வந்திருக்கோம். முன்னால பார்த்தா கோல் போஸ்ட் இருக்கும். இட்டமே மிஸ் அவ்வளவுதான் இலக்கடைய போறாங்க. இப்ப யார் ஜெயிக்க போறாங்கிறதான் கேள்வின்பா. நாமி சிம்பிளா அந்த போர்டு அடிச்சு உடைப்பா இது போய் தானன்ட்டு. இட்டமே மிஸ் இந்த பொண்ணை தடுக்கவே முடியாது போலயே. எங்க பாஸோட ஆபரேஷன் ஃபேக் கோலவே காலி பண்ணிட்டான்பா. இட்டமே மிஸ் நாமி கிட்ட ஏமா உன்னை நம்ப வைக்க என்னதான் செய்யன்னு கேட்பான். நாமி கம்முன்னு போயிடுறான்பா. இட்டமே மிஸ் அந்த பொண்ணு அவளோட இதயத்தை கழட்டி வச்சுட்டு வந்திருப்பா போலயன்பா. ராபின்
ராபின் இதுக்கப்புறம் நம்ம ஒரு விஷயத்த தெளிவா பண்ண போதும்பா. உசாப் நான் இம்பாக்ட் டைல பயன்படுத்தவே மாட்டேன்பா. நாமி வேணா விட்டுடான்பா. அந்த பக்கம் பார்த்தா கியூட்டி வேகன்ல இருப்பாங்களே போஷ் அண்ட் கெட்டோபி, அவங்க ஃபேக் கோல தான் ரியல் கோல் நம்பி அப்படியே நின்று இருப்பானுங்க. இட்டோமி மிசு என்னடா வம்பா போச்சுட்டு நக்கல் பண்ணுவான். நாமி யாரா அவனுங்க ஆளுகளோட ட்ரிக்ஸுக்கே ஏமாறானுங்கன்பா. இவனுகிட்ட தோத்தா நமக்கு கேவலம்பா. உசாப் கூடவே நம்ம ஆளுகள ஒருத்தனை தூக்கிடுவாங்கன்பா. போஷ் இப்பதான் அந்த கோல் வந்து ஃபேக்குன்னு கண்டுபிடிப்பா. கட்டோபி இவ்வளவு கேவலமான விஷயத்த செஞ்சவன் வேண்டான்பா. ஃபாக்ஸிக்லாம் மனசே இருக்காது. இட்டோமி மிசு இவங்க லாங் பேம்பூ ஸ்ட்ரென்ச்க்கு வந்துட்டாங்க. இதுக்கடுத்து இவங்க அடைய வேண்டிய இலக்கு மட்டும் தான் பாக்கின்பா. நாமி அவன் சொல்றது சரிதான், ஃபினிஷ் லைன் தெரியுது பாருன்பா. கியூட்டி வேகன் ரொம்ப வேகமா வரும். போஷ் நில்லுங்கடான்னு கத்துவா. நாமி என்னடா இவ்வளவு வேகமா வராங்கன்பா. உசாப் பாமா என்ன இவ்வளவு ஸ்பீடுன்பா. ராபின் அவங்க ஸ்பீடெல்லாம் மேனேஜ் பண்ண முடியாதுன்பா. நாமி அந்த பேம்பூஸ் எல்லாம் கட் பண்ணி போடுறான்பா. உசாப் எப்படியே 2 பேம்பூ அடிச்சு உடைப்பான். போஷ் கட்டோபியன் மோண்டா கிட்ட வேகமா போங்கன்பா. நாமி உசாப் இன்னும் நிறையன்பா. உசாப் ஏகப்பட்டதை அடிச்சு போட்டிருப்பான். அது கம்ப்ளீட்டா அவங்க மேல விழுகும். நாமி பிங்கோன்பா. அந்த பக்கம் பார்த்தா கெட்டோபி மண்டை பொழந்திருக்கும். போஷ் உங்களை சும்மா விட மாட்டான்டான்ட்டு கியூட்டி பேட்டான் பண்ணுவா. உசாப் என்ன பண்றா, ஃபிளவர் மேஜிக் ஆன்பா. பார்த்தா அவ ஃபிளவர் ஷூரிக்கன் பண்ணிருப்பா. உசாப் ஃபிளவர் ஷூரிக்கன் தானான்ட்டு இப்பதான் ரியலைஸ் பண்ணிட்டு குத்திர போது தடுத்துக்கங்கன்பா. இந்த பாயிண்ட்ல போட்ல லீக் ஆக ஆரம்பிச்சிருக்கோம். ராபின் அதை பத்தி சொல்லவும் நாமி நம்ம சீக்கிரம் போயிடலாம், கோல் கிட்ட வந்தாச்சுல, இன்னும் வேகமா படல் பண்ணுங்கன்பா. டேவி பேக் ஃபைட்ல ரவுண்ட் நம்பர் 1 த டோனட் ரேஸ். இந்த ஆட்டோ அதோட இறுதி கட்டத்துக்கு வந்துருச்சுன்பா. போஷ் மோண்டா கிட்ட ஸ்ட்ராங்காரு, நம்ம ரேஸ்ல ஜெயிக்கணும்பா. ஃபாக்ஸி நம்ம சீக்கிரம் இந்த விஷயத்துல ஏதாவது பண்ணணும், இல்லைன்னா நம்ம தோத்து போயிருவோம்பா. ஹாம்பர்க் சரிதான்பா. சாப்பர் அந்த பக்கம் யார் ஜெயிப்பாங்களோன்பா. ஜோரோ சரக்கு போட்டு கொண்டிருப்பான். சாஞ்சி கரெக்ட் டைம்க்கு வந்துட்டோன்பா. லூஃபி நாமி தான் ஜெயிப்பா போலேன்பா. சாஞ்சி ராபின் நாமி நீங்க தான் ஜெயிப்பீங்கன்னு சிம் பண்ணுவான். ஃபாக்ஸி பைரட்டோட க்ரூ மெம்பர்ஸ் நீங்களா கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்பாங்க. லூஃபி நாங்க ஜெயிப்போண்டான்பா. க்ரூ மெம்பர்ஸ் அந்த பக்கம் பாரு எங்க பாஸ் வராருன்பா. லூஃபி அதுக்கு என்னன்னு கேட்பான். அந்த க்ரூ மெம்பர் எங்க பாஸ்க்கு டைம் உன்ன போல டெவில் ஃப்ரூட் பவர் இருக்குன்பா. பார்த்தா ஃபாக்ஸி ஸ்லோ பீமை தாக்கிடுவான். அவங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சும்லாம் தெரியாது. கடைசியில பார்த்தா டீம் கியூட்டி வேகன் தான் வின்னரா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட்ல நான் ஜெயிக்கிறது சகஜம் தானேன்ட்டு பயங்கரமா ஆடுவா. ஃபாக்ஸி பைரட்ஸை சேர்ந்தவங்க எங்களை எவனால ஜெயிக்க முடியுமான்னு பானுங்க. நம்ம பயவுள்ளைங்க நாமி ராபின் உசாப்ப பார்த்துட்டு வாய பொழந்திருப்பாங்க. ஃபாக்ஸி இறுதியா நான் உங்க டீம்ல இருந்து ஒரு ஆளை எடுக்கணும்னு கத்துவான். சாப்பர் நீங்களா ஓகேவா, ஒன்னும் பிரச்சனை இல்லையேன்னு கேட்பான். ராபின் அங்க ஓகே தான்பா. லூஃபி அங்க என்னாச்சுன்னு கேட்பான். நாமி எங்களுக்கும் தான் தெரியலேன்பா. உசாப் எப்படி தோத்தோன்னே தெரியல, நாங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு தோத்துட்டோமேன்பா. லூஃபி ஜெயிக்கிற மாதிரி தானடா வேகமா வந்தீங்க, அப்புறம் ஏன்டா ஸ்லோ ஆனீங்கன்னு கேட்பான். ஃபாக்ஸி வந்துட்டு அதெல்லாம் என்ன சிம்பிள் தான், என்னோட ஸ்லோமோ போட்டான்ஸ்னால தான் மாட்டிக்கிட்டானுங்கன்பா. சாஞ்சி நாமி டீமுக்கு என்னடா பண்ண பரதேசின்பா. லூஃபி ஸ்லோமோ போட்டான் நீயே என்ன போட்டான்பா. ஃபாக்ஸி இந்த பார்ட்டிகல்ஸ்க்கான நேம்லாம் கிடையாது, ஆனா இது யார் மேல படுதோ அது வெளிச்சமா இருந்தாலும் சரி, நெருப்பா இருந்தாலும் சரி, கேஸா இருந்தாலும் சரி, அதோட ஸ்பீட் அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு குறைஞ்சிரும், அதோட அளவுகோலை பொறுத்துங்கும் போது. லூஃபி இதுல என்னடா இருக்கு முட்டாள் போடான்பா. ஃபாக்ஸி வெறுத்திருப்பான். போஷ் வந்துட்டு பாஸ் என்னாச்சுன்னு கேட்பா. நாமியான அதை கேட்கவே கொஞ்சம் ரெடிகுலஸா இருக்குங்கும் போது ஃபாக்ஸி இருக்காதா பின்ன, ஆனா நான் என்னோட ஸ்லோமோ போட்டான்ஸ் மூலமா தொட்டனா இந்த கடல்ல ஸ்லோவாகாத பொருள்னு எதுவுமே இல்லைன்பா. லூஃபி இப்பதான் எனக்கு நீ பேசுறதே புரியுதுன்பா. ஃபாக்ஸி நான் ஸ்லோ ஃப்ரூட் சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஸ்லோ பர்சன் ஆயிட்டேன்பா. அப்புறம் என் உடம்புல இருந்து இந்த பார்ட்டிகல்ஸை வெளியே கொண்டு வர மாதிரி மாத்திக்கிட்டான்பா. ஹாம்பர்கர் கூப்பிடுவான், அவன் பசுக்கா யூஸ் பண்ணுவான். அவன் ஸ்லோ பீமை யூஸ் பண்ணதும் அப்படியே ஸ்லோவா இருக்கும். உசாப் என்னடா இது மிதக்குதுன்பா. ஃபாக்ஸி இதோட தாக்கம் வந்து 30 செகண்ட்ஸ்க்கு இருக்கும், அதுக்கப்புறம் எப்பவும் போல நார்மல் ஆயிரும். ஏன்னா இப்ப உங்களுக்கு என்னாச்சுங்கிறது புரிய வருதான்பா. பார்த்தா அவங்ககிட்ட கேனான் வெடிச்சிருக்கோம். போஷ் பாஸ்ன்ட்டு அலர்வா. உசாப் இப்பதாண்டா என்ன பண்ணி வச்சிருந்தேன்னு புரியுதுன்பா. சாஞ்சி இந்த கேம்ல அவங்க கான்பிடென்ட்டா இருந்தது காரணம் இதானான்பா. இதுக்கப்புறம் மேட்ச் தான் முடிஞ்சதுலன்ட்டு போஷ் அண்ட் ஃபாக்ஸி இப்ப அவங்க தரப்புல இருந்து ஒரு ஆளை தூக்குனா போதும்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆளாவே ஷிப் டாக்டரான டோனி சாப்பரை கூப்பிட்டுக்கிறான்பா. நாமி சாப்பர்ட்டு வருத்தப்படுவா. சாப்பருக்குலாம் மனசே இருக்காது. 2 பேர் சேர்ந்து அவனை எடுத்துட்டு வந்து விடுவானுங்க. ஃபாக்ஸி நான் நினைச்சதை விட நீ ரொம்ப சாஃப்டா இருக்கேன்ட்டு கட்டி பிடிப்பான். போஷ் வந்துட்டு பாஸ் நானும் செக் பண்றேன் பாஸ்ன்ட்டு வாங்கி கட்டி பிடிப்பா. லூஃபி சாப்பர்ன்ட்டு கடுப்பாவான். சாஞ்சி அவன் கண்ணு சாப்பர் மேலையா இருந்திருக்கு, அவ ரேர் அனிமல்ஸ்லயே ரேரானதா தேடுவான் போலயன்பா. நாமி கியூட்டான பொருட்கள் மேலேயே கண்ணு வச்சிருக்கான்பா. ராபின் அப்படியாவும் இருக்கலான்பா. உசாப் டே முதல்ல நம்ம ஃப்ரெண்ட் அவன் தூக்கிட்டான்டா, அதை பாருங்கடான்பா. சாப்பர்ல கண் கலங்கிட்டு இருக்கும் போது ஃபாக்ஸி வந்துட்டு நீ இப்ப எனக்கு லாயல்ட்டியா இருக்கணும், எங்களோட மெம்பர் ஆயிட்ட, அதுக்கு இடையில அந்த ஃபாக்ஸ் மாஸ்க போட்டுக்கான்பா. சாப்பர் காய்ஸ்ன்ட்டு அழுவான். உசாப் நாங்க எங்க பெஸ்ட் கொடுத்து உன்னை இழந்துட்டோமே சாப்பர்ன்ட்டு அழுவான். ஃபாக்ஸி இவன் ரேர் அனிமல்பா. இதுக்கப்புறம் இன்னும் 2 க்ரூ மெம்பர்ஸ் வந்துட்டு வெல்கம் பண்ணுவாங்க சாப்பரை. சாப்பர் கண்டிப்பா என்னால முடியாது கைஸ், லூஃபி நீ கூப்பிட்டு நான் இங்க வந்தேன், நான் என்னைக்குமே ஸ்ட்ரா ஹெட் பைரட்ஸை சேர்ந்தவன் தான், நான் ஸ்ட்ரா ஹெட்ஸ்க்கான ஷிப் டாக்டர் மட்டும் தான் டோனி சாப்பர்னு கத்துவான். ஜோரோ கடுப்பாகி இப்படி பேசுறத நிறுத்து, ஏன்டா இப்படி இருக்கேன்பா. உசாப் ஜோரோங்கபம். ஜோரோ இங்க பாரு, நீ பைரட் ஆனதுக்கு ஒரே காரணம் நீ உனக்கு மனசு வச்சதுனால, இதுல நீ மத்த யாரையும் பிளேம் பண்ணக்கூடாது. நீயா இருந்தாலும் சரி, உசாப்பா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, இந்த கான்டெஸ்ட் எப்படி போகுதுன்னு நம்ம பார்க்க மட்டும் தான் செய்யணும். ஒரு ரியல் மேனா இருக்கவன் அடுத்த மேட்ச் என்ன ஆகும்னு தெரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கணும்பா. நாமி எதுக்கட இப்பெல்லாம் பேசுற அவனோட ஃபீலிங் தெரியாமன்பா. சாப்பர் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு சரி வரத பாத்துக்கலான்பா. இதை பார்த்து எல்லாருமே அட்மையர் ஆயிருப்பானுங்க, இந்த ஸ்வாட்ச்மேன் வேற லெவல்ல இருக்கான்ட்டு. லூஃபி போய் அவங்களுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுத்து நம்மளோட சாப்பர் மீட் எடுத்துவான்பா. ஜோரோ கிளம்பும் போதெல்லாம் ஃபாக்ஸி பைரட்ஸோட க்ரூ மெம்பர்ஸ் பாஸ் நம்ம அடுத்து அந்த ஸ்வாட்ச்மேனை தூக்கலாம் பாஸ்ன்னு பானுங்க. சாஞ்சினா 2 மேட்ச் இருக்கு, இவனுல அசால்ட்டா எங்களோட எமர்ஜென்சி ஃபுட் சப்ளை எல்லாம் எடுத்துக்க விட மாட்டோன்பா. உசாப் சாஞ்சி கிட்ட ஒன்ன நம்பி தாண்டா இருக்கும்பா. இதுக்கப்புறம் அடுத்த கேமுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அப்ப உசாப் தான் ராபின் கிட்ட போயிட்டு ஆமா அடுத்த மேட்ச்ல சாப்பர் கலந்துக்க வேண்டியதா இருந்துச்சு, இப்ப அவன் அங்க போயிட்டான், இந்த விஷயத்துல நம்ம என்ன பண்ண வேண்டியது வரும்
ஆகும்பா. இப்பதான் அந்த பக்கம் இருக்க க்ரூ மெம்பர்ஸ் நக்கலா நீங்க பட்டியல பேரும் மாத்த முடியாது, யாரையும் புதுசா அலோவ் பண்ணவும் மாட்டாங்க. அண்ட் இதுதான் இந்த கேம்லயே த்ரில்லிங்கான விஷயம் பானுங்க. ஜோரோ வேணும்னா நீயும் போடான்பா சாஞ்சி கிட்ட. சாஞ்சி நீ வேணா போய் கடை பைத்திக்காரான்பா. ஆமி இவனுங்களா டீமா ஒர்க் பண்ணுவானுங்களான்பா. ரெண்டு பேரும் மோதிக்கிறத பார்த்துட்டு டே போய் முதல்ல கேமை பாருங்கடான்பா. இதுக்கப்புறம் இட்டோமி மிசு கேம் எக்ஸ்பிளைன் பண்றேன்ட்டு இந்த கிராகி ரிங் இருக்கு இல்லையா, இந்த ஃபீல்ட்ல 2 கோல்ஸ் இருக்கும். இதுல பால போடுறவங்க தான் ஜெயிச்சாங்க. அப்புறம் இங்க பால்னா பால் கிடையாது, மனுஷங்க தான் இருக்கணும்பா. இந்த இடத்துல அந்த பக்கம் இருக்கவனுக்கு யார் பாலா இருக்க போறீங்கன்னு கேட்டதும் ஜோரோ அவனு சாஞ்சியை காட்டி விட்டுருவான். அவனும் வந்து மாட்டி விட்டுருப்பானுங்க. சாஞ்சி நீ தாண்டா பாலா இருக்கணும் மரமண்டைன்பா. ஜோரோ கண்டுக்கவே மாட்டான். இட்டோமி மிசு என்ட்ரன்ஸ் பார்ட்டோட வந்துட்டாங்க. கிராகி பால்ல இவங்களை ஜெயிச்ச சரித்திரமே கிடையாது. கிராகி பாலோட எலைட் மெம்பர்ஸ் வராங்கன்ட்டு இவங்க மான்ஸ்டர்ஸ்ன்ட்டு ஃபுல் டேஷ் ஹாம்பர்க், அடுத்து டேக்கல் மிஷன் பிக்கிள்ஸ், லாஸ்டா பிக் பென் த வர்டன், ஒரு ஹாஃப் ஃபிஷ் மேன் ஹாஃப் ஜெயண்ட்ன்பா. 3 பேரும் நடந்து வரத பார்த்துட்டு இது மான்ஸ்டர்ஸ் மார்ச்ன்பா. லூஃபி என்னடா அதுன்ட்டு சிரிப்பான். சாப்பர் உசாப்பன் நாமிலாம் பயந்துருப்பாங்க. நாமி என்னடா இவ்வளவு பெரிய ஃபிஷ் மேனான்பா. உசாப் அதெல்லாம் தாண்டி அவன் தான் பாலுன்பா. சாஞ்சி நல்ல மேட்சா இருக்குமான்பா. ஜோரோ அதெல்லான்பா. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் கேம்லயே நம்ம ஆளுக்கு தோத்து போயிட்டாங்க. இந்த கேம்ல நம்ம ஆளுக்கு ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா? ஆடியன்ஸா உங்களோட சப்போர்ட் யாருக்குங்கிறத சொல்லுங்க. கடைசியா ரவுண்ட் 2 ஷூட் இட் இன்டு தி கிராகி ரிங்ங்கிற எபிசோட் தான் ஒன் பீஸ்ல அடுத்து பார்க்க போறீங்கன்பா லூஃபி. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ID மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.